ரஷ்யா சொன்ன மாதிரி யூரோப்புக்கு போகக்கூடிய எல்என்ஜி லைனெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக யூரோப்புக்கு பெரும் சிக்கல் வரும் அப்படிங்கிறத போன பதிவில் பார்த்துருப்பீங்க. போன பதிவில் தான் குர்தின போராளிகளுக்கு ஆயுதங்களை யாரோ ஹெலிகாப்டரில் போட்டுட்டு போயிருக்காங்க, அது கூடவே இன்டெலிஜென்ஸ் கருவிகள் போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொன்னேன். நீங்கள் இப்போ தூங்கிட்டு இருப்பீங்கன்னா விடிய காலையில் 3 மணி இப்போ நான் வீடியோ பேசும்போது. அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தெரியுமா நடந்திருக்கும்? குர்திஸ்தான் அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய படை ஈரானுக்குள்ளே நேரடியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க, ஏன் இந்த அட்டாக் நடைபெறும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் டெஹ்ரான் சிட்டி. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரு லாங் நைட்டாக இருக்க போகுது ஈரானுக்கு அப்படிங்கிறத நீங்கள் காலையில் விடியகாலில் பார்ப்பீங்க. நிறைய நியூஸ் பாருங்கள், ஏகப்பட்ட செய்திகள் பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள் அப்படி இப்படியே நடந்திருக்கும். ஒன்று, இன்றைக்கி நைட்டு முழுக்கமாக அவங்க குண்டுகளை வீசிக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஏன்னா நான் சொன்னேன் அந்த ஓட்டிங் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன்ல, ஒருவேளை இந்த ஓட்டிங் அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு கொண்டே இருக்காங்க. I have to go back and look at the war. You know, have a lot of things happening. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்கள்ல, அவங்க இன்றைக்கி ஒரு ஸ்பீச்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீச்சில் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. முதல் கேள்வி, ஸ்பெயின் என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெள்ளை மாளிகை சார்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அந்த ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறாங்க, இல்லை நேற்று ட்ரம்ப் அவர்கள் பேசினது லவுடாக ஸ்பெயினுக்கு கேட்டுருச்சு. Over the past several hours, they've agreed to cooperate with the U.S. military, and so I know that the U.S. military is coordinating with their counterparts in Spain, but the president expects all of our European allies. ஸோ ஸ்பெயின் இப்போ ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி செய்தியை வெளியிடுகிறார்கள். அடுத்த 2வது நிமிஷம் வெள்ளை மாளிகை இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்த 2வது நிமிஷம் ஸ்பெயின் அதை மறுக்கிறது. நாங்கள் அப்படி எதுவுமே சொல்லலையே, யுத்தத்துக்கு நாங்கள் வேண்டாம் தானே சொன்னோம், ஏதோ நாங்கள் பயந்துட்டோம், நாங்கள் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது எங்கள் காதுகளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை சொல்லாதீங்க, அதை நாங்கள் சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெள்ளை மாளிகை அவங்களுக்கு தகுந்த மாதிரி உலகம் நடக்க வேண்டும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய கற்பனை என்னையோ அதுதான் உலகம் இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை இந்தியாவும் பாகிஸ்தானும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் தான் நிப்பாட்டி வச்சேன்னு சொன்னார் ட்ரம்ப் அவர்கள். Including India, Pakistan, big ones, nuclear, could have been nuclear. Prime Minister of Pakistan said yesterday at the அடே பாவி, நீ நிப்பாட்டவே இல்லையே, அதுக்கு காரணம் அவங்க தானே, அவங்க கெஞ்சினாங்க கதறினாங்க, அதனால தானே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி இந்தியா பலமுறை சொல்லியும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார் பார்த்தீங்களா. அதே விஷயத்தை இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஸ்பெயின்லேயும் அப்ளை பண்ணுறார். சரி, டெஹ்ரானில் இன்றைக்கி கம்ப்ளீட்டான தாக்குதல், கம்ப்ளீட் ஸ்ட்ரைக்கு, அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய வான்படை பெரிய தாக்குதலை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஹிண்ட்டாக கிடச்சிச்சு. நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஏன் இந்த தாக்குதல் அப்படின்னா இன்னையோடி அவ்வளோதான், ஈரான் அவங்களுடைய ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இழந்து விட வேண்டும், அவங்களுடைய ஏர் டாமினன்ஸ் அப்படிங்கிறதையும் இழந்து விட வேண்டும். கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கை அப்படிங்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் படைக்கு திறந்து விடப்பட வேண்டும். அது இல்லாமல் காலாட்படை அப்படிங்கிறது ஒன்று உள்ளே ஈரானை உண்டு இல்லைன்னு பண்ணணும். அந்த காலாட்படை நார்மல் இஸ்ரேலினுடைய படையோ அமெரிக்காவினுடைய படையோ இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அவங்க ஈராக்லேருந்து அந்த குர்திஸ்தான் படையை ரெடி பண்ணுறாங்க. அப்போ குர்திஸ்தான் படை என்ன செய்யுது, நேராக ஈரானுக்கு எதிராக ஈராக் வழியாக தாக்குதலை நடத்த ஆரம்பிப்பாங்க. அப்போது அவங்களுக்கு ஆல்ரெடி இப்போ விமானப்படை அப்படிங்கிறதுல செயலிழந்து நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான். அதே நேரத்தில் கப்பல் படை அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட கப்பலை டோர்படோஸ் வச்சுலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். அது கூட இப்போ வான்வெளி தாக்குதலை நடத்துகிறாங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இல்லாமல் போயிடுச்சு, ஏகப்பட்ட இடங்களை சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. இது கூடவே அந்த நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி காலாட்படை உள்ளே வந்துருச்சுன்னா கொஞ்சம் நிலைமையை யோசித்து பாருங்கள். ஈரான் ஒரே நேரத்தில் 3 எதிரிகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று அமெரிக்கா, இன்னொன்று இந்த குர்திஸ். சரி, இந்த 3 பேரையும் ஈரானால் சமாளிக்க முடியாதான்னு கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். சீனியர்ஸ் யாருமே கிடையாது, ஐடியா கொடுக்குறவங்க யாருமே கிடையாது, கம்யூனிகேஷன்ஸ் இல்லை, நெட்வொர்க் சரியில்லை, இன்டர்நெட் இல்லை. நெட்வொர்க் நான் சொல்கிறது ஒரு தலைவர் கூட இன்னொரு தலைவர் பேசியிருப்பார், அவங்களுக்குள்ள ஒரு டீல் வந்திருக்கும், அந்த தலைவர் இன்னொரு நாட்டுடன் பேசியிருப்பார், அவங்களுக்குள்ள ஒரு டீல் இருந்திருக்கும். இது எதுவுமே தெரியாது இப்போ, ஏன்னா பல சீனியர்ஸை எல்லாரையும் கொண்டுட்டாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான நெட்வொர்க் இல்லை, அது இல்லாமல் இன்டர்நெட்டு அங்கே இல்லை, அது இல்லாமல் அடுத்த கடை ஜிபிஎஸ் எல்லாத்தையுமே அவங்க தடுத்துருப்பாங்க, அமெரிக்கா தடுத்துருப்பாங்க.
இதெல்லாம் தாண்டி ஈரான் ஒரு தாக்குதலை நடத்துவது அப்படிங்கிறது தான் இங்கே அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்படுது. நெத்தன்யாகு அவர்கள் நேரடியாக ஒயிட் ஹவுஸ் ட்ரம்ப் அவர்கள்ட்ட போய் இதை வேணால் நிப்பாட்டிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதா ஒரு செய்தி இன்றைக்கி யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்சியோஸ் அந்த செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. இப்போ ஆக்சியோஸ் எப்படி வெளியிட்டிருக்காங்கன்னா இது உண்மையிலேயே நடந்த செய்தி தான். நெத்தன்யாகு அவர்கள் ஒயிட் ஹவுஸ் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இல்லை இன்னும் 2-3 தினங்களில் ஈரானை நம்ம இல்லாமல் செஞ்சிடலாம், அது வரையிலும் நம்ம அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் மறுத்ததாக இப்போ ஆக்சியோஸ் போன்ற செய்தி ஊடகத்தில் செய்திகள் அப்படிங்கிறது வெளியாகுது. ஸோ 2 விதமாக இந்த செய்திகளை பார்க்கலாம். ஒன்று, அமெரிக்காவினுடைய அதிபர் கெத்து, அவர் தான் இதன் ஒட்டுமொத்தமான சூத்திரதாரி அப்படின்னு நினைக்கலாம். இல்லைன்னா இது அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்படி தான் இந்த யுத்தம் நடந்துகிட்ருக்கு, இஸ்ரேல் சும்மா வெட்டு தான், இல்லை இஸ்ரேலு வந்து ரொம்ப பாவம் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடாலஜிக்கு இதை கொண்டு போகலாம். அடுத்ததாக MERSK அப்படிங்கிற கண்டெய்னர் ஷிப்பிங் கம்பெனி தான். இந்த MERSK அப்படிங்கிற கண்டெய்னர் ஷிப்பிங் கம்பெனி மட்டும் முடங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டு மொத்தமாக கண்டெய்னர் டிராஃபிக் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அவங்க தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒமானாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், கத்தர், பஹ்ரைன், சவுதி அரேபியா, இவங்க எல்லா இடங்களிலுக்கும் எங்களுடைய கண்டெய்னர்ஷிப் போகிறது நிப்பாட்டப்படுது, அங்கேருந்து இங்கேயோ இங்கேருந்து அங்கேயோ எங்களுடைய கண்டெய்னர்ஷிப் போகாது ஃபர்தர் நோட்டீஸ் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை வெளியில் விட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! உலக அளவில் பொருளாதாரம் இனிமேல் ஆட்டம் கண்டு விடுமா? ஏன்னா கண்டெய்னர்ஷிப்பு போகலை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் 93% அளவுக்கு மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே டிராஃபிக்கே இல்லைன்னு சொல்லி உறுதி வந்துருச்சு. அது கூடவே அடுத்ததாக அலுமினியம் ஏற்றுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக இன்னொரு அப்டேட்டும் வந்துச்சு. ஈராக் ப்ரொவின்ஸ் பல இடங்களிலும் இருட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான், கொஞ்சம் நேரம் பவர் கட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அமெரிக்கா ரொம்ப சீரியஸாக இதில் இறங்கியிருக்காங்க. பவர் கட் பண்ணி குர்து அந்த போராளிகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குலாம் கொண்டு வந்து அவங்கள ஈரானுடைய பார்டரில் நிப்பாட்டி, இப்போ அடிங்கடா உங்களுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் நான் தாரேன், காசு தாரேன் அப்படின்னு சொல்கிற ஒரு டீலை பேசி அந்த டீல் வழியாக ஈரானுக்கு உரண்டை இழுத்துருக்காங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஓகே, நீங்கள் இவ்வளோ பெக்யூலரான ஒரு தாக்குதல் நடத்துனீங்களே, அங்கே சிறுமிகள், இஸ்ரேலில் மாணவிகள் ஒரு 160 பேர் கொல்லப்பட்டாங்களே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தை சார்ந்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்கணும், அது தப்பு தான் நம்ம செஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்லை அதை வந்து விசாரிக்கக்கூடிய விசாரணை கமிஷன் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. Department of War is investigating this matter, and I would just tell you very strongly the United States of America does not target civilians, unlike the rogue Iranian regime. இங்கே நிறைய ஜேர்னலிஸ்ட் ப்ரொப்பகண்டாவில் சிக்கி இருக்கீங்க, நாம தான் அந்த ஸ்கூலை டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம், அங்கே இருக்கக்கூடிய நபர்களை கொண்டுட்டோம் அப்படிங்கிற பொய்யான செய்திகளை நம்பிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு தனியாக நாங்கள் கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட ஊடகத்தையே திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்டு ஆஃப் பண்ணியிருக்காங்க வெள்ளை மாளிகை. Propaganda quite effectively, and unfortunately many people in this room have fallen for that propaganda. So I would caution you from pointing the finger at the United States of America when it comes to targeting civilians, because that's not something that these armed forces do. ஓகே, ஈரான் வந்து இப்போ பலமுக தாக்குதலுக்கு உட்படுகிறது. கடைசியாக ஈரான் என்ன தான் செய்வாங்க, ஈரான் ஒரே ஒரு கால் கொடுப்பாங்க. அந்த கால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒட்டுமொத்த ஈரானுடைய ப்ராக்சிஸ், ஈரானுடைய சப்போர்ட்டர்ஸ் எங்கெங்கே எந்தெந்த நாட்டில் இஸ்ரேலினுடைய தூதரகம் இருக்கோ எல்லா இடமும் அடிங்கடா அப்படிங்கிறது தான். எந்தெந்த இடத்துல அமெரிக்காவினுடைய தூதரகம் இருக்கோ எங்களுக்காக நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறைகூவலை விடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எல்லா இடங்களையுமே பிளட் பாத் அப்படிங்கிற மாதிரியான அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். எல்லாருமே சேர்ந்து ஈரான் அடிக்கும்போது ஈரானுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆப்ஷனும் அதுவாக தான் இருக்கும். ஸோ இதை செய்கிறதுக்கு ஈரானை சார்ந்தவர்கள் இல்லாட்டி ஈரானை நேசிக்கக்கூடிய நபர்கள் பலரும் தயாராக இருப்பார்கள், பல அமைப்புகளும் தயாராக இருக்கும். இப்போ இந்த யுத்தத்தில் ஈரான் என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க, எப்படி மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள், ஈரானுடைய ப்ராக்சிஸ், ஈரானுடைய ஆதரவாளர்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், கொஞ்சம் நாட்களில் இதே மாதிரி ஒரு இறங்கி அடிக்கிற வேலையில் ஈடுபட்டுடலாம். சவுதி அரேபியா ரொம்ப சூசகமாக இன்றைக்கி ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க. ஏன்னா தெரியும், சவுதி அரேபியா அமெரிக்கா கூட விளையாண்டு ஈரானுடைய முதுகலை குத்திட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட சவுதி அரேபியா இன்றைக்கி முகமது அலி பின் சல்மான் அவர்கள், முடியலவரசர் எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன், 4 லேயர் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒருவேளை ஹூத்தீஸ், ஏமன் நாட்டினுடைய ஹூத்தீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சவுதி அரேபியா மேலே மறுபடியும் அட்டாக் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்னேன்ல, ப்ராக்சிஸை ஈரான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க, எப்போ அடிங்கடா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, ஏமன் நாட்டுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஆல்ரெடி பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சுல, சீக்கிரமாக சவுதி அரேபியாவை அட்டாக் பண்ணுவாங்க, அதில் முடியலவரசருக்கெலாம் பாதிப்புகள் இருக்குது, எனவே அவங்களுக்கான அந்த செக்யூரிட்டி அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை அதிகப்படுத்திட்டாங்க. இது ஒரு புறம் இருக்குது. இன்றைக்கி நேட்டோ நாடுகள் எல்லோரும் கொந்தளிச்சிட்டாங்க. என்னப்பா நேட்டோ நாடுகள் என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஈரானுடைய மிசைல் துருக்கிக்கு வந்ததாகவும் துருக்கி அதை இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் துருக்கி வெளியிட்டிருந்தாங்க.
துருக்கி வெளியில் விட்ட கொஞ்சம் நேரத்திலேயே நாட்டோ அமைப்பு ஒரு செய்தியை வெளியிடுகிறது. அது எப்படி நீங்கள் துருக்கிக்கு எதிராக அட்டாக் நடத்தலாம்? துருக்கி யார் தெரியுமா? நாட்டோ அமைப்பு தெரியுமா? நாட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தெரியுமா? எனவே நாங்கள் என்ன செய்வோம்? அலர்ட் ஆக போகிறோம். நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஈரானுக்கு எதிராக ஒன்றிணைய போகிறோம் அப்படின்னு சொல்லி இதை நாட்டோ பிரச்சனையாக மாற்றிட்டாங்க. ஸோ ஈரான் பிரச்சனையாக ஐரோப்பிய ஒன்றிய பிரச்சனையாக மாற்றிட்டாங்க, யூரோப்பினுடைய பிரச்சனையாக மாற்றிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக இப்போ இதை நாட்டோவினுடைய பிரச்சனையாக மாற்றிட்டாங்க. அப்போ எல்லாரும் அரபுலக நாடுகளுடைய ஜிசிசி பிரச்சனையாக மாற்றிட்டாங்க. அப்போ எல்லாரும் ஒன்றிணைந்து நேரடியாக ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கும்போது இதோ ஈரானுக்குள்ள குர்திஸ் அந்த போராளிகள் நேரடியாக வந்து தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. சின்ன பின்னமாக மாறிட்டு இருக்கு ஈரான். இன்றைக்கி நைட்டு நாளைக்கு விடிய காலையில் நீங்கள் பார்க்கும்போது ஏகப்பட்ட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்காது, நிறைய பில்டிங்ஸ் இருக்காது, அவங்களுடைய தலைநகரத்தில் பாதி இடம் இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டெல்த் பாம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூகேனுடைய ஏர்பேஸ்லேருந்து ஸ்டெல்த் பாம்பர் ஈரானுடைய குண்டுகளை போடுவதற்காக மட்டுமே வர வைக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது எல்லாம் இன்னும் இரவு, அதாவது இப்போ ஒரு 3:30 மணி ஆயிடுச்சு. நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு 7-7:30 மணிக்கு நீங்கள் பார்ப்பீங்க. மேபி 8 மணிக்கு கூட பார்க்கலாம். அந்த டைம் இதெல்லாம் முடிஞ்சிருக்கும். வெறும் 5 மணி நேரம் கேப்பு தான். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஃபர்தர் அப்டேட் வரும் தமிழ் பொக்ஷத்தில். எல்லாருமே தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.